ஆச்சு நல்ல நேரம் வந்தாச்சு, சீக்கிரம் முடி எடுத்து பாப்பாவை காது குத்து. ஐயா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஐயா. என்ன என் பொண்ணுக்கு பொண்ணு அடிச்சு காது குத்துறது நினைச்சா? அதுக்கு இல்லைங்க ஐயா, நீங்க முதலாளி, கண்ணு மணி உங்க தோட்டத்து வேலைக்கார, இவருக்கு தாய் மாமா அந்தஸ்து கொடுத்து அந்யோன்யமா நடக்கிறீங்களே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேங்க. ஆச்சு என்னைக்கு இவ குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பழச்சிட்டு என்னையும் இவளை ஒண்ணு சேர்த்து வச்சாலும் அன்னைக்கே கண்ணுமணி என் குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டான். அவன் மகன் பொண்ணுமணி என் மருமகன் ஆயிட்டான். என்னடா ஐயா பாத்தீங்களா, நீங்க மருமகன் சொன்ன உடனே பொண்ணுமணி இவளை பொண்டாட்டி ஆக்கிட்டான். ஏ மாப்பிள்ள மொட்டை அடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா எவ்வளவு பூச்சி அழகு பார்க்கலாம். அங்க பாரு. காது குத்துனாதான் வத்த மாதிரி அம்மா மாதிரி சிந்தாமணி போடிச்சு நிக்கலாம் போட்டுக்க முடியும். வாய்ப்புடா எப்பவும் நான் முன்னால இருக்கணும்னு ஆசைப்பட்டவன்டா. இப்பவாவது அவன் முன்னாடி போகட்டும். கண்மணி என்ன மன்னிச்சிடுறா, காப்பாற்ற முடியலடா. அப்படியெல்லாம் சொல்லாதடா, எல்லாமே என்னாலடா. அப்படியெல்லாம் சொல்லாத பொண்ணுமணி. உன் மாமனுக்கு ஊத்து தண்ணி மாதிரி மனசுப்பா. அவன் சொத்துக்கும் பாசத்துக்கும் எல்லையே இல்ல. இது வரைக்கும் உன் மாமனைய கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிட்டா, இனிமே உன் மாமனையும் சிந்தாமணியும் நீதான் பார்த்துக்கணும். பார்த்துக்குவியா? அது வேணும், அது வேணும். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போடு, இல்ல தோலை உரிச்சு விடுவேன். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறியா? போறியா? அவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்றானே, ஏனுங்க தடி அடிக்கீங்க. இவன் அப்பா காட்டுலயும் மேட்ல கஷ்டப்பட்டு உடச்சு உடப்பதான் என் பொழப்பே நடந்துட்டு இருக்கு. இல்லன்னா என் பண்ணமே நாரி போயிருக்கு. அவன் பட்ட பாட்டுக்கு பாய்ச்சிட்டுமா இவனை படிக்கலாம்னு நினைக்கிறேன். அது தப்புன்னு சொல்றியா நீ? ஏன் பொண்ணுமணி, கவுண்டர் நல்லது தானே சொல்றாரு, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதானப்பா. நீ சொன்னது கேட்க மாட்டேன், வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எதுத்த பேசுறேன்? டேய் டேய் பொண்ணு பொண்ணுமணி, அங்கே நில்லு. மாமா, நீ என்ன பள்ளிக்கூடம் போக சொல்லி அடிச்ச, நான் இதுல இருக்க பூச்சி மருந்தை உடைச்சு குடிச்சிடுவேன். என்னடா பண்ணுவேன்? மாமா, இந்த மாதிரி பாட்டில் பறிச்சு காட்டுல எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? டேய் பொண்ணுமணி, வேண்டாடா. மாமா, நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். டேய் என்னடா கேள? எங்க அப்பா சாகுறப்ப உன் மாமனுக்கு ஒண்ணும் தெரியாது, மாமணி சிந்தாமணி நீதான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு செத்து போச்சு. உனக்கு தெரியும்ல? நீ போ, உங்க ரெண்டு பேரையும் நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன்.
பொண்ணுமணி டேய் மாப்பிள நான் ரங்கசாமி ஐயா மாப்பிள பொண்ணுமணி எங்கட காணோம் இன்னைக்கு வெசால கிளம்பிங்க பொண்ணுமணி தம்பி கிளம்பி புளியமணி சந்தைக்கு போயிருக்குதுங்க. ஓ இன்னைக்கு சந்தை நாள்ல என்னமோப்பா அவன் வண்டி கட்டி வெளியில போனா வீடு திரும்புற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க வேண்டியது. ஐயா கவலைப்படாதீங்க, பொண்ணுமணி சாட்டை எடுத்து வண்டியில ஏறி உட்காந்தா சக்கரம் பாட்டு கேட்டா சந்தையே கலகட்டும் இல்ல. ஆமா என்ன நல்ல வேலை பேச யாரு போய் வரல இந்தா வந்தாச்சு. குஷா வேணா இங்க வா. கூப்பிட்டீங்களா தம்பி? ஆமா இந்த பட்டம் நெல்லு என்ன விலைக்கு போகுது? போன பட்டம் 150 ரூபாய்னு விலை நீங்க வச்சீங்க. இந்த பட்டத்துக்கு 200 குறைஞ்சு விற்கப்படாத அந்த கமிஷன் மிரட்டானுங்கண்ணா. யாரவன்? அந்த மாரப்பதானுங்க. அப்பதான் அவனுக்கு மூட்டைக்கு 25 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். பொண்ணுமணி விலை வச்சதுக்கு அப்புறம் தான் இங்க மொத்தம் விலை வைக்கணுங்கிறது அவனுக்கு தெரியாதோ? அது தெரிஞ்சிருந்து மிரட்டானுங்கண்ணா. நான் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க ஏவன்னு 200 ரூபாய்க்கு குறைஞ்சு மூட்டை வைக்க கூடாது. நான் பெருசு மூட்டை 200 ரூபாய்க்கு விக்கிற 25 ரூபாய் கமிஷன் எனக்கு வெட்டுற இல்ல ஆட்டுறதுக்கு தலை இருக்காது. ஜாக்கிரதை. டேய் மூட்டை 200 ரூபாய்க்கு விக்கிற 25 ரூபாய் கமிஷன். ஒழுங்கா சொன்னீங்க. அந்த இடம் தான் எத்தனை தடவை சொல்றது பாத்து. டேய் சடையாண்டி, இந்த தடவை நம்ம நெல்லு குருசாமி அண்ணனுக்கு தான். விலை என்னன்னு சொல்லு. ஒரு மூட்டை விலை 150 ரூபாய். எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. ரொம்ப சந்தோஷமுங்க. இந்தாப்பா எல்லாரும் நல்லா கேட்டுக்க. ஒரு மூட்டை விலை 150 பொண்ணுமணி சொல்லிருச்சு. ஏய் நான் வைக்கிற விலையை மாத்திரம் என்ன நடக்கும் தெரியும்ல. முண்டக்கு முண்டக்கு பேசாத. அண்ணன் இடது கையை ஓகுனா வாயை எழுச்சிக்குப்பா. பொண்ணுமணி இது போடுது போச்சு பொண்ணுமணியா. ஐயோ அடிடா. விதைக்கிறது நாங்க, வாங்குறது 7 ஜனங்க. இடையில உங்களுக்கு என்னடா கமிஷன்? இனிமே இந்த சந்தையில கமிஷன் வாயை திறந்தீங்க, வயிற்றுக்கு சோறா போற அரிசி உங்க கும்பலுக்கு வாய்க்கரைச்சி ஆயிடும்.
இல்ல மாப்பிள, இந்த சந்தன போட்டு எதுக்கு வைக்கணும் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? சின்ன வயசுல இருந்து நீயா என் நெத்தியில வச்சு விடுற, நானும் வச்சுக்கிறேன். ஏய், உன் முன்கோபமும் முரட்டுத்தனம் போனதுக்காகத்தான் தினம் குளிர்ச்சியான சந்தனத்தை ஒரு நெத்தியில வச்சு விடுற. ஆனா நீ அதே மீறி கண்ட இடத்துல ஒட்டாங்க நினைச்சிட்டு வர. ஆமா, சந்தைப்படையில என்ன தகராறு? என்னைக்காவது நானா ஒம்பு சடைக்கு போயிருக்கனா? இல்ல வந்த சைடு ஏதோ விட்டுருக்கா? அவனுங்களா வந்தானுங்க, வாங்கி கட்டிக்கிட்டானுங்க, போயிட்டானுங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல நெல்லு வித்த கணக்கு வந்து பாரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுத்த கணக்கு நான் சொல்றேன். 22,000, 24, 26. இடமாமா அதே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்க. அதான் இங்க இருக்குது இல்ல, இது மூடி வச்சுட்டு இதை கொண்டு போய் உள்ள வை. அப்படின்னா மாப்பிள, ஆட்டுல போடுறாண்டாலும் அறந்து போடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. அதான் பாட்டணும்ல. ஓட்டு 200 ரூபாய்க்கு போக சொன்னாங்க. ரொம்ப இடிக்கிற. அவனுங்க அவ்வளவுதான் சொன்னானுங்க. நான் 150 ரூபாய்க்கு வித்துட்டு வந்துட்டல, அதனால சண்டையே. ஆஹா மாமா, நம்ம நிலத்துல விளையிற நெல்லு மணியை சாப்பிடுறவன் மனசு குளிரணும், வயிறு எரியக்கூடாது. எல்லாம் வாஷம் தான்பா. நீ சொல்ற கணக்குப்படியே பார்த்தாலும் மேற்கொண்டு 5000 ரூபாய் குறையுது. அது சரி, கணக்கு இல்லாம போச்சு. உனக்கு என்ன தெரியும், எழுத தெரியும், அதோட நிறுத்திக்க. பட்டணத்துக்கு சிந்தாமணியை படிக்க அனுப்பியிருக்கல, அதுக்கு பணம் அனுப்புங்கிற விவரம் தெரியுதா? அட போன வாட்டம் நான் 1000 ரூபாய் அனுப்பிச்சேன். காலையில தானே சாப்பிட்டேன், மத்தியானமும் பச்சிக்கிட்டுல. போன வாரம் அனுப்புனது படிப்பு செலவு, இப்ப அனுப்புனது கை செலவு. சிந்தாமணி என்ன ஒட்டு சின்ன பள்ளிக்கூடத்துல படிக்குது? பட்டணத்துல பெரிய காலேஜ்ல படிக்குது. 1008 செலவு இருக்கு, தெரிஞ்சுக்க. அவ்வளவு பணத்தை யாருக்கு கொடுத்துருப்பேன்? நான் அவ்வளவு விவரம் இல்லாதவனா? காலையிலேயே தந்தி மணி ஆர்டர்ல அனுப்பிச்சிட்டேன். அது இந்நேரம் சிந்தாமணி தேடி போய்கிட்டே இருக்கும். எவ்வளவு தூரம் போறது? எவனோ பட்டி காட்டா ரூம் நம்பர் கூட எழுதாம அனுப்பி விட்டுருக்கான். இது சிந்தாமணி இல்ல. சிந்தாமணி எம்ஏ. கண்டுபிடிச்சிட்டேன். எம்மோ, மணி ஆர்டர் வந்திருக்கு, தந்தி மணி ஆர்டர். இது என்ன 5 இருக்கு? எல்லாம் உனக்குதாமா. அனுப்புறது இருந்தானோ முண்டாசு கட்ட விரல் சூப்பினாலும் விவரமான ஆளா இருப்பான் போல் இருக்கு. 5005 பிரிச்சு அனுப்பி வச்சிருக்கான். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இது எதுக்கு? இதுக்குதான். இந்த சைஸ்ல ஒரு பார்சல், இது கொண்டாடுறதுக்கு ஒரு போஸ்ட்மேன். பாத்துமா, இந்த போனதுக்கு அப்புறம் பெரிய குண்டு கிட்டு வெடிச்சிட்டு போகுது. சிந்தாமணிக்கு மட்டும் மாமா